இன்னொன்னு ஊட்டியில காலையில் நடந்ததா எங்க அவரு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியுடைய இதுக்கு தான் போறாரு. ஆமா, இந்த இந்த மா.க. ஸ்டாலின் அவருடைய பிரச்சனைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது. போய் பாப்பா என்னன்னு போன இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குற. ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டிருப்பாங்கிறாரு. இப்ப அண்ணனை வந்து தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி. இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேனா இப்ப சாதாரண குடிகள் எப்படி வாழும்? இதுல எங்க சட்டம் இருக்கு, எங்க ஒழுங்கு இருக்கு? இது பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொல்லுவாங்கன்னா என்ன இருக்கு? அடிச்சு கொன்னதானே அஜித்த, அடிச்சு கொன்னதானே. அப்புறம் காவல்துறைக்கு அதிகாரம் இல்லைன்றீங்களா, இல்ல காவல்துறை குறைவாக இருக்கிறதுனால அதை செயல்படுத்த முடியலையா, அது உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படலையா? காவல்துறை காவல்துறையா இல்ல, நீங்க தலைவர் கையில இருக்கணும். நீங்க திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவங்க கையில, நீங்க கொள்ளக்காரன் கையில நாட்டை கொடுத்துட்டு திருடுறானேன்னா எப்படி? காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல வச்சு இயங்குதான் பாருங்க. தேர்தல் வரதுக்கு முன்னாடி பல்வேறு கட்சிகள ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கும், அவங்க வழக்கு விசாரணையில் இருப்பாங்க. அவங்கள மட்டும் குண்டாச போட்டுட்டே இருக்காங்க. திமுக சார்ந்தவங்க இல்லாம அதிமுக, பாமக, இந்த பல்வேறு கட்சியை சார்ந்தவங்க ரவுடிகளை பிடிக்கிறோம் தேர்தல் வரும்போது இப்பத்திலிருந்தே அந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. தவிர இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, செயின் பறிப்பு, இந்த கஞ்சா, இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறது தமிழகம் முழுவதுமே குற்றச்சாட்டு. பணம் பறிக்கிறது, சங்கிலி பறிக்கிறது தவறு. அதுக்கெல்லாம் கடும் சட்டமான குண்டாஸ் பாயுதுன்னா, மண்ணை அள்ளி விக்கிறவன் முறைகேடா, மலையை வெட்டி விக்கிறவன் அவனுக்கு என்ன, அந்த திருட்டுக்கு என்ன பேரு? கள்ளத்தனமா சாராயம் காய்ச்சி விக்கிறவன் அவனுக்கெல்லாம் என்ன பேரு? அவனுக்கெல்லாம் என்ன தண்டனை? எதுக்கு குண்டாஸ்னு ஒண்ணு இருக்குல்ல? பேசுறதுக்கெல்லாம் குண்டாஸ் போட்டிருக்காங்க. எழுதுறது, முகநூல்ல எழுதுறது, மேடையில பேசுறதுக்கெல்லாம் குண்டாஸ் அப்படின்னா அந்த சட்டம் தவறாதான பயன்படுத்தப்படுது. என்னை வந்து என் மேல 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. அந்த 2 முறையும் என்னை பிணையில விடும்போது நீதிபதி சொன்னது, இந்த சட்டம் அவர் மீது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கடையில 6 மாசம் 1 வருஷம் சிறையில இருந்துட்டேன். அப்ப சிறையில நான் முடங்கி என்னை அந்த சிறை தண்டனைப்படுத்தின அந்த அரசுக்கு என்ன தண்டனை? அது மேல என்ன நடவடிக்கை? சட்டத்தை தவறா பயன்படுத்திருச்சுன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த அரசு மேல என்ன நடவடிக்கை இருந்திருக்கு? என்னுடைய வாழ்நாள் இழப்பு, வருவாய் இழப்பு, அதெல்லாம் எங்க போய் சொல்றது?